Hi viewers, welcome to Nandini's Pantry. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னா மாலைபட்சம் நவராத்திரி வரிசையா வந்தனால பண்டிகையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம். அதனால இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க சாம்பார் வந்து ஒரு நாள் நல்லா இருந்தா ஒரு நாள் டேஸ்டா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுல வந்து அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டா ரொம்ப சப்புக்குட்டி சாப்பிட்ற மாதிரி டேஸ்டா வைக்கலாம் சாம்பார் அப்படின்னு ஒரு டிப்ஸ் தான். அதை எப்படி செய்ய போறேன்றதை பாருங்க. வாங்க குயிக்கா செஞ்சிடலாம். அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அதாவது நான் இன்னைக்கு எவ்வளோ சாம்பார் வைக்க போகிறேன்னா அதுக்கு அளவாக கம்மியாக தான் நான் பொடி தயாரிக்க போகிறேன். உங்களுக்கு கூட ஒரு நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து இதில் அளவை வந்து கூட போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதில் வந்து 3 உரப்புக்கு மிளகாவும் 3 வந்து காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன் நான் நிறத்துக்காகவும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து கசப்பு நல்லா வறுத்து அரைச்சி போட்டுட்டோன்னா கசப்பே தெரியாது, உடம்புக்கு நல்லது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துருவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். இது நல்லா ஆடினதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப பயங்கர பட்டா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கோர்ஸ் அரைச்சா போதும். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், கடுகு வெந்தயம், எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் மிக்சிங்காக 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி. நான் அதுலேயும் பருப்புலேயும் தக்காளி வேக போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் புளி கம்மியாக விட போகிறேன் இந்த சாம்பாரில் வந்து. அதனால வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 20 சின்ன வெங்காயம், 20-25 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக தான் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய். மதுரை சைடு இதை கம்மா காயின்னு சொல்லுவாங்க. கண்மாய் பக்கம் விளைய வைக்கிறதுனால இந்த காய் போட்டு முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் வச்சோம்னா தலைகீழாக இருக்கும், டேஸ்ட் அள்ளும். அதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் புளி தண்ணி விடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வேக போட்டு அதுக்கப்புறம் புளியை விட்டோம். இப்போ ஓரளவு காய் வெந்துருச்சு. இப்போ புளி தண்ணி விட்டுடலாம். நான் இதை வந்து கோர்ஸாக அரைச்சிட்டேன். நான் இதை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த காயோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சாலும் இந்த காயோடு இது பண்ணால் தான் அந்த வாசனை அந்த டேஸ்ட் எல்லாம் இதுக்குள்ளே இறங்கும் காய்க்குள்ளே. அதனால தான் நான் இப்போ முன்னக்கூட்டியே போட்டுட்டேன். மிக்ஸி அனுப்பி தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 1/2 கப் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி, ஒரு 4-5 பெரிய அதாவது சின்ன வெங்காயத்தில் பெரிய சைஸ் அந்த வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நான் வந்து 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். இதை வந்து லாஸ்ட்டாக சேர்த்தலாம். நம்ம வெங்காயம் என்ன வதக்கணும்ல, ஏன் இதுலேயும் போட்டு பண்ணிருக்கீங்க? வதக்கினா அந்த பருப்போட வந்து அந்த வெங்காய வாசனை கொஞ்சம் மிங்கிள் ஆகணும்ல, அதுக்காக தான் நான் வந்து பருப்போடையும் தக்காளியும் போட்டிருக்கேன், வெங்காயத்தையும் போட்டிருக்கேன், வேக போட்டிருக்கேன். அப்படி வச்சு பாருங்கள், உண்மையில சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த புளி ஜலத்தில் இந்த காயோட சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து வெங்காய வாசனை வரும்.
பருப்பு மட்டும் தனியாக இருக்கும்ல, அப்போ அதுவும் சேர்ந்து அந்த வாசனை வெங்காய வாசனை வரணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வேக வச்ச பருப்பு ஜலத்தை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாம். இந்த சின்ன வெங்காயம், இந்த கத்திரிக்காய், இந்த முருங்கைக்காய் எல்லா டேஸ்ட்டும் இறங்கி சாம்பார் அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. வறுத்து பொடி போட்டுக்கனால இதை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். கெட்டியாக உங்களுக்கு நிறைய பேர் ஒரு 5-6 பேர் அட் அ டயத்தில் சாப்பிடணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நம்ம அரிசிலாம் போட்டு இது பண்ணனால இந்த இதே திக்னஸ் போதும்னா இப்படியே விட்டுடலாம். டேஸ்ட் ஆனால் அட்டகாசமாக இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. இந்த இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை தூவி. இந்த சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சாலும் இந்த கொத்தமல்லி தழை தூவினா தான் செம்மையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரை பார்க்கவே டக்கராக இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ சாதனாலும் டவுக்குன்னு இறங்கிடும். என்ன உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த பொடி ஃபுல்லாகவே நான் போட்டுட்டேன். நான் முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பொடியுமே போட்டுட்டேன் நான். இது ஒரு 4-5 பேருக்கு நல்லா தாராளமாக அது பத்தும் ஒரு நேரத்துக்கு. வந்து நெய் விட்டு சூப்பராக பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து தேங்காய் போடாத பீட்ரூட் கறி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் வடிச்சிருக்கேன். நான் நல்லா உதிராக கஞ்சி வடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நந்தினிஸ் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.